டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பலவீனமடைந்திருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பலவீனமடைந்திருக்கிறது. தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையில் நிலவி வந்த டிட்வா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட் வழங்க கேட்கலாம். வெங்கட், வணக்கம். முழு விவரம். டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பலவீனமடைந்திருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரைகளில் நிலவி வந்த டிட்வா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பலவீனமடைந்திருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டிட்வா புயல் பலவீனமடைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பலவீனமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரைகளில் நிலவி வந்த டிட்வா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட் வழங்க கேட்கலாம். வெங்கட், வணக்கம். முழு விவரங்கள். தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரைகளில் நிலவி வந்த டிட்வா புயல் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தாலும் தொடர்ந்து இது வடக்கு தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரைகளுக்கு இணையாக கிட்டத்தட்ட வடக்கு நோக்கி நகர்ந்து நாளை காலை படிப்படியாக மேலும் பலவீனமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்று நள்ளிரவு நாளை காலை முறையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில வடக்கு தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரைகளிலிருந்து குறைந்தபட்சம் 40 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு மையம் கொண்டிருக்கும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரைக்காலிலிருந்து 130 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்திலிருந்து 180 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.